இப்போ எல்லோரும் எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேல்முடின்றது எல்லாத்துக்கும் ஒரு தெரியாத ஒரு இடம் தான். அது எங்கே இருக்குது அப்படின்றத வாங்க சொல்கிறேன். அது எங்கே இருக்குது அப்படின்னா பெருநாயம்பாளையத்துலேருந்து லெஃப்ட் கவுனூருக்கு மேலே பார்த்தீங்கன்னா பாலமலை ரங்கநாதர் கோயில் இருக்குல்ல, அந்த கோயில் பக்கத்தில் தாங்க இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்லேயுமே அவைலபிள். மேல்முடின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் காட்டும். நாங்களும் லொக்கேஷன் பார்த்து தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா பாலமலை வரைக்கும் வந்திருக்கோம், பட் மேல்முடி போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ட்ரெக்கிங் பண்ண போகிறேன் மேல்முடிக்கு. அவ்வளோதாங்க, மேல்முடியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்தாச்சு. இதுக்கு மேலே வண்டி போகாது. ஸோ நம்ம இங்கே வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு மேலே நடந்து போகிறதுக்கான எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு நடந்து போயிட்டே இருக்க வேண்டியது தான். மறக்காமல் வண்டியை லாக் பண்ணிவிட்டு சாவியெல்லாம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் டீம்லேயும் ஒருத்தர் அப்படி தான் சாவியை வண்டியிலே வச்சுட்டு மேலே போயிட்டார். அதுக்கப்புறம் வண்டி சாவியை காணுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது? வண்டி இருந்தால் லக்குன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஆனால் கீழே வந்து பார்த்தோம், எங்கள் லக்கு வண்டி இருந்துச்சு. மேலே ஏறுறதுக்கு வந்து குச்சி தேவைப்படும். ஸோ நான் வந்து குச்சி எடுக்கலை, நான் அப்படியே நடந்து போயிட்டேன். உங்களுக்கு வந்து குச்சி தேவைப்பட்டால் குச்சி எடுத்துக்கோங்க, இங்கே சைடில் ஏதாவது கிடக்கும். பாருங்கள், இந்த ரூட்டில் போகிறதுல கொஞ்சம் டேஞ்சர் தான். ஏன்னா ஒத்தையடி பாரமாக தான் இருந்துச்சு. எந்த சந்துலேருந்து என்ன ஓடி வருன்ற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கொஞ்சம் ஒரு மாதிரி டார்க் டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து போகிற அந்த ஒரு த்ரில்லிங் இருந்ததுங்க. இந்த பாதையில் போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் மறக்காமல் ஷூ போட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி மேலே ஏறி வரும்போது கொஞ்சம் டயர்டாக ஆகும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து தேவையான ஃப்ரூட்ஸு, குளுக்கோஸ் பவுட்ரு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கீழேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு ஏற முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தால் ஏறிவாங்க. ஏன்னா பாதியில் வந்துட்டு ஏற முடியல, மூச்சு வாங்குது அப்படின்னா திரும்பி கீழவும் போக முடியாமல் மேலே ஏற முடியாமல் கொஞ்சம் கஷ்டமாயிரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வரும்போது அப்படி தான் எங்கள் கேங்கில் என் ஃப்ரெண்டு தான் அவர். கொஞ்சம் தூரம் வந்தார். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னாரு. அதனால் நான் மறுபடியும் அவரை கொண்டு போய் கீழே ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் பாதிக்கு ஏறி வந்தேன். என்னால் ஏற முடியலைங்க, பயங்கரமான நாக்கு தள்ளுது. சரியான மேடாக இருக்குது. எல்லோரும் வந்துட்டுருக்காங்க. இன்னும் 1 மணி நேரம் ஏறணுமாம்மா. முடியல. சரி வாங்க ட்ரை பண்ணி ஏறுவோம். அதாவது 1 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம பெருமாள் கோயிலுக்கு மட்டும்தான். சிவன் கோயிலுக்கு மறுபடியும் அங்கேருந்து 1 மணி நேரம் நடக்கணும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி வந்துட்டோம், என்ன பண்ணுறது? கோயிலுக்கு போகாமல் திரும்பி போனால் நல்லா இருக்காதுல்ல. சரி இன்றைக்கி நானா இல்லை இந்த ட்ரெக்கிங்கா அப்படின்றது பார்த்துடணுன்றதுக்காகவே ஏறினேன். பார்த்தா ஒரு ரெஸ்ட் எடுக்கிற பிளேஸ் ஒன்று வந்துச்சுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி அப்படியே தண்ணி மேலேருந்து கீழே வந்துச்சு. அங்கே தான் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருந்தாங்க. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு உட்காந்துருந்தாங்க. அந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா கல் வச்சு சாமி கும்பிட்டுருந்தாங்க. அந்த கோயில் தான் இது. நாங்களும் சரி அப்படியே காலெலாம் கழுவிட்டு மூஞ்சை கழுவிட்டு இந்த கோயிலில் அப்படியே ஒரு சாமியை கும்பிட்டு குங்குமத்தை எடுத்து பூசிட்டு அப்படியே மேலே போயிட்டோம். மேலே போனால் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கிற அந்த ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி சூப்பராக. இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த வனமகன் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். எனக்கு என்னமோ அந்த படமெல்லாம் இதில் தான் எடுத்திருப்பாங்க. ஒரு வழியாக மலையெல்லாம் ஏறி கடந்து வந்து இறக்கத்தை வந்தாச்சு. இங்கே போனால் பெருமாள் கோயில் தான் இருக்குமாம்மா. சிவன் கோயிலுக்கு இங்கேருந்து இன்னும் 1 மணி நேரம் நடக்கணுமா? ஐயோ. ஆனால் அங்கேயும் போகாமல் விட மாட்டோம். கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு தான் போவோம். வாங்க போய் எப்பா ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சுன்னு சந்தோஷப்பட்டு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி இத்தனை பேர் நின்றுட்டுருக்காங்க. என்னடா இது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இதெல்லாம் இருக்கட்டும், இங்கே எப்படி கோயில் கட்டினாங்கன்றது இன்னொரு டவுட்டு. அப்புறம் நடந்து வந்தது வேறு, சரியான பசி வேறையா. சரி சாமியா சாப்பாடான்னு யோசிச்சு பார்த்துட்டு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு தட்டு எடுத்துட்டு கழுவிட்டு லைனில் நின்று அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் லைனில் நின்று பெருமாள் சாமியை கும்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் தலைவனை பார்க்க கிளம்பியாச்சுங்க. நான் தலைவன் சொன்னது வேறு யாரும் இல்லை, நம்ம சிவபெருமான் தான். மேலே வந்து பார்த்தா ஒர்த்து வருமான்ற மாதிரி அவ்வளோ சூப்பரான ஒரு வியூங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. ஏறி வந்ததுக்கு ஒரு நல்ல பலன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் போகிற மாதிரி பிளான் பண்ணிங்க அப்படின்னா புரட்டாசி மாதம் போகிறதுக்கு பிளான் பண்ணுங்கள்.
அதுவும் இந்த 3வது சனிக்கிழமை தான் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்னதானமெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் 3வது சனிக்கிழமை போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபைனலாக கோயில் வந்து சாமி கும்பிட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. பாய் பாய். வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.